ஓ பன்னீர்செல்வம் திமுகவில் இணைந்தது பற்றி அதிமுக கவலைப்படவில்லை என முன்னாள் அமைச்சர் ஆர்.பி. உதயகுமார் தெரிவித்துள்ளார். வரும் ஞாயிற்றுக்கிழமை பிரதமர் மோடி பங்கேற்கும் தேசிய ஜனநாயக கூட்டணியின் மாநாடு மதுரையில் நடைபெற உள்ளது என்றும், இதில் எடப்பாடி பழனிசாமி, டிடிவி தினகரன், அன்புமணி, ஜி.கே. வாசன் உள்ளிட்ட கூட்டணி கட்சி தலைவர்கள் கலந்து கொள்ள உள்ளனர். இதில் பங்கேற்கும் தொண்டர்களுக்கு உதவுவதற்காக அதிமுக சார்பில் 3000க்கும் மேற்பட்டோருக்கு பயிற்சி அளிக்கப்படுகிறது. இதனை ஆர்.பி. உதயகுமார் நேரில் ஆய்வு செய்தார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த ஆர்.பி. உதயகுமார், அதிமுகவில் ஓ பன்னீர்செல்வத்தால் முதலமைச்சராக முடிந்தது, அப்படி திமுகவில் சாமானியரான OPS-ஐ முதல்வர் வேட்பாளராக அறிவிப்பார்களா என கேள்வி எழுப்பினார். ஓ பன்னீர்செல்வம் திமுகவிற்கு சென்றது அக்கட்சிக்குதான் பலவீனம் எனவும் ஆர்.பி. உதயகுமார் கூறினார். அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் 17/10/1972 மன்னாதி மன்னன் மக்கள் கழகம் பொன்மன தலைவன் புரட்சி தலைவர் ஏழை எளிய சாமானிய மக்களுக்காக இந்த இயக்கத்தை தோற்றுவித்தார்கள். அவருடைய மறைவுக்கு பிறகு புரட்சி தலைவி இதய தெய்வம் அம்மா அவர்கள், தமிழகுலசாமி அம்மா அவர்கள் இந்தியாவிலேயே 3வது மாபெரும் மக்கள் இயக்கமாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை வளர்த்தெடுத்தார்கள். அவருடைய மறைவுக்கு பிறகு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை வலிமையோடும் மக்கள் செல்வாக்கோடும் இன்றைக்கு புரட்சி தமிழர் என்கிற ஒரு சாமானிய தொண்டர் கிளைக்கழக செயலாளராக இருந்து 50 ஆண்டு கால பொது வாழ்க்கைக்கு சொந்தக்காரர், கருணை உள்ளம் கொண்டவர், தெய்வ உள்ளம் கொண்டவர், கழகத்தின் காவல் தெய்வமாக இன்றைக்கு பல்வேறு சவால்களுக்கு மத்தியிலே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை தலைமை தாங்கி வழி நடத்துகிறார்கள். அவரை ஏற்றுக்கொண்டு 2.5 கோடி தொண்டர்களும் இன்றைக்கு 8 கோடி தமிழர்களும் அவரை இன்றைக்கு மனதார ஏற்று வரவேற்கின்றார்கள். அதிலே ஒரு சிலர்களுக்கு இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகளின் காரணமாக அவர்கள் ஒழுங்கு நடவடிக்கைகளுக்கும் உள்ளாக்கப்பட்டிருக்கிறார்கள். அப்படி ஒழுங்கு நடவடிக்கைக்கு உள்ளாக்கப்பட்டவர்கள் தான் அவர்கள் தற்போது பல்வேறு இடங்களுக்கு முகாமாறி செல்கின்றார்கள். ஆகவே அப்படி முகாமாறி செல்வதை பற்றியெல்லாம் நாம் கவலைப்பட தேவையில்லை. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் காலத்திலே, புரட்சி தலைவி இதய தெய்வம் அம்மாவுடைய காலத்திலே எப்படி வலிமையோடு மக்கள் செல்வாக்கோடு தொண்டருடைய நம்பிக்கையோடும் மக்களுடைய நம்பிக்கையோடும் செயல்பட்டதோ, அதே போன்று இருவரும் தெய்வனுடைய மறு வடிவமாக ஒரு சாமானியர் இன்றைக்கு இந்த இயக்கத்தை தலைமை தாங்கி வழி நடத்துவது ஜனநாயகத்திலே நமக்கு கிடைத்திருக்கிற ஒரு புரட்சி. ஆகவே இந்த ஜனநாயக புரட்சியிலே ஆங்காங்கே சில கருத்து வேறுபாடுகள் இருப்பது என்பது இது ஒன்றும் புதிதல்ல. இது அம்மா அவர்கள் காலத்திலும் நடைபெற்றிருக்கிறது. புரட்சி தலைவர் கட்சி இயக்கம் தொடங்குகிற போதும் இது போன்று அந்த முகாமுக்கு போவர்களும் இந்த முகாம் போவர்களும் அதே போல தேர்தல் காலங்களிலே அங்காங்கே அவர்கள் போவதும் வருவதும் என்பது மக்கள் அவையெல்லாம் பொருட்படுத்த மாட்டார்கள். இங்கே இந்திய நாட்டுக்கு வழி நடத்தக்கூடிய ஒரே தலைவராக பாரத பிரதமர் நரேந்திர மோடிஜி அவர்கள் இந்த உலக நாடுகளை இன்றைக்கு அங்கீகரித்திருக்கிறார்கள். அந்த உலக நாடுகள் அங்கீகரித்திருக்கிற உலக தலைவராக பாரத பிரதமர் நரேந்திர மோடிஜி அவர்கள் இந்த மைதானத்திலே புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக பொதுச் செயலாளர் அவருடைய தலைமையிலான அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய தேர்தல் பரப்புரையை இங்கே மேற்கொள்ள இருக்கிறார்கள். அப்படிப்பட்ட தலைவர்கள் எல்லாம் இன்றைக்கு புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியாரை இன்றைக்கு இந்த தாய் தமிழ்நாட்டு மக்களிடத்திலே முன்னிறுத்தி அந்த தேர்தல் பரப்புரை நடைபெறுகிற போது இது போன்ற சலசலப்புகளை ஏற்படுத்துவதற்காகவும் இது போன்ற திசை திருப்புகிற வேலையும் மடைமாற்றம் செய்கிற வேலையும் தொடர்ந்து நடந்து கொண்டுதான் இருக்கும். பொது வாழ்க்கையிலே அரசியல் நிகழ்வுகளே நடந்து கொண்டுதான் இருக்கும். அந்த சவால்களை எல்லாம் மன உறுதியோடு இருவரும் தெய்வங்களுடைய ஆசையோடு புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார் எதிர்கொண்டு கொண்டுதான் இருக்கிறார். இன்னும் எதிர்கொள்வார். அதை கடந்து வெற்றி வாகை சூடுவார். தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு தலைமை தாங்கி இருக்கிற புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார் அவர்கள் 2026 தேர்தலிலே மாபெரும் வெற்றியை மக்களுடைய நம்பிக்கை நிறைவேற்றி காட்டுவார்கள். அப்போது இவர்கள் இப்போது எடுத்திருக்கிற முடிவுகள் எல்லாம் என்ன நிலையிலே நாம் விவாதிக்கிறோம் என்பதை அப்போது வைத்துக் கொள்ளலாம். ஏற்கனவே அவர்கள் கடந்த 3-4 ஆண்டுகளாக ஒழுங்கு நடவடிக்கைக்கு ஆட்பட்டு அதில் சென்றிருக்கிறார்கள். சுருக்கமா உங்களுக்கு புரியுற மாதிரி நான் சொல்றேன். இதுவரைக்கும் அதிமுக அப்படின்னு உரிமை மீட்பு குழு, அதிமுகவில் பொதுச் செயலாளர், அதிமுகன்னு சொல்லி ஒரு குழப்பமான ஒரு நிலையை தான் தமிழ்நாட்டு மக்களுக்கு செய்தியாக சொல்லிக் கொண்டே இருந்தார்கள், விவாதித்துக் கொண்டிருந்தார்கள். இனிமேல் எப்படி புரட்சி தலைவர் காலத்திலே அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்றால் புரட்சி தலைவரோ, அம்மாவுடைய காலத்திலே அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்றால் புரட்சி தலைவி தமிழகுலசாமி அம்மா அவர்களோ, அதே போன்று அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்று சொன்னால் இனி புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார் என்பதை அவர்கள் ஒப்புதல் வாக்கு மூலமாகத்தான் இந்த நடவடிக்கைகள் எல்லாம், முகாமாறுகிற நடவடிக்கைகள் எல்லாம் நாம் பார்க்க முடியுமே தவிர இதுல வேற ஒன்றும் விளைவுகளும் எந்த தாக்கமும் ஏற்பட போவதில்லை. நிச்சயமா 15 தேர்தல் வாக்குறுதிகளை இன்றைக்கு கொடுத்திருக்கிறாங்க.
அதுவும் குறிப்பாக கருணை மக்களுக்கு இன்றைக்கு இருக்கக்கூடிய விலைவாசி உயர்வை வாழ்வாதாரத்தை சீர் செய்வதற்காக வழங்கி இருக்கிற அந்த உதவித்தொகை 10,000 என்பது மிகப்பெரிய அளவில் தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. அதிலும் இந்த படித்த இளைஞர்கள் இன்றைக்கு பார்த்தீங்கன்னா பதிவு செய்து காத்து கொண்டிருக்கிறார்களே, அவர்கள் பள்ளி படிப்பு முடிந்தவர்களுக்கு 1000 ரூபாய், பட்டப்படிப்பு படித்தவர்களுக்கு 2000 ரூபாய், மீனவர்களுக்கு நிவாரணம், முதியோர் ஓய்வூதியத்துக்கு 2000, மகளிர் உதவித்தொகை 2000, ஆண்களுக்கு கட்டணமில்லா பேருந்து, நம்முடைய வங்கி கடன் கல்வி கடன் ரத்து, இப்படி மக்கள் விரும்புகிற எதிர்பார்க்கிற அந்த திட்டங்களை எல்லாம் இன்னைக்கு தேர்தல் அறிக்கையாக ஒரு முறை சொல்ல மாட்டார், சொன்னால் அதை நிறைவேற்றாமல் விட மாட்டார் புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார். ஏன்னா மாநில அரசோடு நாங்கள் இணக்கமாக இருக்கிறோம், பல சாதித்து காட்டியிருக்கிறோம். இங்கே எய்ம்ஸ் மருத்துவமனை, 4 வழிச்சாலை, 11 மருத்துவக் கல்லூரி, இதெல்லாம் மாநில அரசும் மத்திய அரசும் இணக்கமாக இருந்தால்தான். அதனால்தான் பாரத பிரதமர் அவர்கள் இந்த டபுள் இன்ஜின் என்று சொன்னா அதுக்கு போய் இன்ஜினை பத்தி எல்லாரும் பேசிக்கிட்டே இருக்கிறாங்க. மக்களை பத்தி பாரத பிரதமர் என்ன சொல்றாருன்னா, நிர்வாகத்தினுடைய ஒரு அடையாளமாக வளர்ச்சிக்கான திட்டங்களே அது முன்னிறுத்தி சொல்றாரு. அதை இவங்க விமர்சனம் பண்ணிக்கிட்டு டப்பா இன்ஜினு, ஓட்ட இன்ஜினு, ஓடாத இன்ஜின்னு சொல்றாங்க. ஆகவே இதெல்லாம் விவாதத்திற்கு வேண்டுமானால் அழகாக இருக்கலாமே தவிர வாழ்வாதாரத்திற்கு ஒன்றும் வழி ஏற்பட போவதில்லை. ஆகவே அதுதான் எங்க பொதுச் செயலாளர் சொல்லிட்டாரு, அதனால அதெல்லாம் நாங்கள் விமர்சிக்கல. 1ஆம் தேதி பாரத பிரதமர் அவர்கள் தேசிய ஜனநாயக கூட்டணி, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலான தலைவர்கள் எல்லோரும் இங்கே பங்கேற்கிறார்கள். அதில் எங்கள் பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார் இந்த கூட்டத்திலே ஒவ்வொரு பணிகளையும் இங்கே கருப்பு முருகானந்தம் அண்ணன் அவர்களும், நயினார் நாகேந்திரன் அண்ணன் அவர்களும், மத்திய அமைச்சர் அண்ணன் முருகன் அவர்களும் இங்கே முகாமிட்டு இங்கே கதலி போன்றவர்கள், மாவட்ட செயலாளர் போன்றவர்கள் பண்றாங்க. அவங்களோடு இணைந்து எங்களை பணியாற்றுவதற்கு அவர்களுக்கு வேண்டிய அந்த வழிகாட்டுதலும் அவர்களுக்கு தேவையான இந்த உறுதுணையாக அந்த பணிகளை செய்யணும். கோயிலுக்கு பிரதமர் செல்றது அறிவிச்சிருக்காங்கல்ல. இன்னைக்கு நீங்க தம்பி என் வாயில ஏதாவது வாங்கணும்னு பாக்குறீங்க, அதுக்கப்புறம் ஒரு கேள்வி கேட்பீங்க நீங்க. அதனால இன்றைக்கு தெளிவா நம்ம தேசிய ஜனநாயக கூட்டணியிலிருந்து பாரத பிரதமருடைய அந்த ப்ரோக்ராம் டைம் டு டைம் ஷெட்யூல் கொடுத்துட்டாங்க. நீங்க அதை பாத்துக்கலாம். நீங்க பாருங்க, எய்ம்ஸ் மருத்துவமனை, வாழ்ந்த தலைநகர் டெல்லியில கிடைக்கக்கூடிய இந்திய நாட்டினுடைய முதல் குடிமகனாக இருக்கிற ஜனாதிபதி அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய அந்த மருத்துவ வசதியை இந்த கடைக்கோடி, தென்கோடி, ராமேஸ்வரம், அங்க ஜம்மு காஷ்மீர், இங்க ராமேஸ்வரம், இங்க இருக்கக்கூடிய அந்த சாமானிய மக்களுக்கு கிடைக்கக்கூடிய அரிய பொக்கிஷமான திட்டம். அதனால அதை விமர்சனம் செய்யறாங்க. சசிகலா அவர்கள் இதுவரைக்கும் சொன்னவங்க எல்லாம் அதுல பின்வாங்கினதுக்கு காரணம், அவர் வலிமையோடும் செல்வாக்கோடும் நம்பிக்கையும் பெற்ற தலைவராக இன்றைக்கு அவர் தன்னுடைய உழைப்பால் உயர்ந்திருக்கிறார் என்பதை அவர்களே ஒழுங்கு நடவடிக்கைக்கு உள்ளாதவர்களே ஒப்புதல் வாக்குமூலம் கொடுத்துட்டு போயிருக்கிறாங்க. இனிமேல் நீதிமன்றம், தேர்தல் மன்றம், அது போச்சு இது போச்சுன்னு இந்த பொருளிகளுக்கு எல்லாம் இனிமேல் வேலை இல்லை. அது ஒரு முற்றுப்புள்ளி. இது ஒவ்வொரு அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டனுக்கும் கொண்டாட்டம். ஆனா தேர்தல் அரசியல்ல கடந்த தேர்தலிலே நீங்க சொல்லுகிற தலைவர்கள் களத்தில் இருந்தவர்களும் இருக்கிறார்கள், நான் களத்துக்கே வரவில்லை என்று சொன்ன தலைவர்களும் இருக்கிறார்கள். அவர்கள் எல்லாம் சந்தித்து தான் நாங்கள் 10 ஆண்டு காலம் ஆட்சியிலே புரட்சி தலைவர் அம்மா அவர்கள் கொடுத்த அந்த ஆட்சியிலே 4 ஆண்டு காலம் புரட்சி தமிழர் எடப்பாடியார் மக்களுக்கு சேவையாற்றி அவர்களுக்கும் எங்களுக்கும் அதிக வித்தியாசம் இல்லை. 118 தொகுதிகளுக்கு 43 தொகுதிகளிலே 1,92,000 வாக்குகளை மட்டும் தேசிய ஜனநாயக கூட்டணி பெற்றிருந்தால் இப்ப மத்திய அமைச்சர்கள் எல் முருகன் அவர்கள் குறைஞ்ச மார்ஜில தான் அந்த வெற்றி வாய்ப்பு நழுவி போச்சு. இதெல்லாம் கடந்த காலங்களில் பார்த்தீங்கன்னா நீங்க புள்ளி விவரத்தோடு பார்த்தீங்கன்னா நாங்க அவ்வளவு எதிர்ப்பலையும் பொய் பிரச்சாரங்கள், அவதூறு பிரச்சாரம், மத்திய அரசு ஏதாவது ஒரு வளர்ச்சி திட்டங்களோ சட்டங்களோ கொண்டு வந்தா அவங்க உடனே அது பொய் பிரச்சாரம் பண்றாங்க. இப்போ குடியுரிமை சட்டம் அமல்படுத்தி எத்தனை நாள் ஆச்சு? யாருக்கு குடியுரிமை பாதிக்கப்பட்டிருக்கு? யாருக்காவது பாதிக்கப்பட்டிருக்கா சொல்லுங்க. இப்ப 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டத்தை 125 நாளா உயர்த்தி இருக்கிறாங்க. பிஜி ராம்ஜின்னு பேர் மாத்திருக்கிறாங்க. நாங்க பேர் மாத்துறதுல நாங்க அவங்க கவனத்துக்கு கொண்டு போயிருக்கிறோம், அவங்களை வலியுறுத்துறோம். நாங்க அவங்களும் அதை பரிசீலனை செய்யறாங்க. ஏன்னா 100 நாள் நீங்க 10 நாள் 20 நாள் தானே கொடுக்குறீங்க, கணக்கே கொடுக்கல, பணம் வரல, சம்பளமே தரல. இப்ப 125 நாள் வர்றது நல்லது தானே. ஆனா அவங்க என்ன சொல்றாங்க, ஆர்ப்பாட்டம் நடத்தி இந்த திட்டமே இல்லைன்றாங்க. இப்படி பொய் பிரச்சாரத்தை தாண்டி கடந்த 2021 நூலிலையில தான் வெற்றி வாய்ப்பு நழுவி போனது. அதையெல்லாம் இப்போது திட்டமிட்டு தேர்தல் வியூகம் வகுத்து புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார் அவர்கள் இன்றைக்கு பார்த்தீர்கள்னா ஒவ்வொரு தோழமை கட்சி தலைவர்களும் பொதுச் செயலாளர் சந்திக்கிறாங்க. உடன்பாடு ஏற்பட்டு கொண்டிருக்கிறது. மிக விரைவில் பாரத பிரதமருடைய தேர்தல் பரப்புரைக்கு பிறகு இன்னும் வேகம் எடுக்கும். ஒரு திட்டம் வருதுன்னா அதை வரவேற்கணும். அது ஒரு காலதாமதம், கால அவகாசம்
நாங்க கால அவகாசம்னு சொல்றோம், நீங்க கால தாமதம்னு சொல்றீங்க. வார்த்தைகள் வேண்டுமானால் அதை வந்து நம்ம போட்டுக்கலாமே தவிர எய்ம்ஸே தமிழ்நாட்டு மக்களுக்கு கிடைச்சிருக்கா இல்லையா? கொடுத்தது யாரு? பெற்று தந்தது யாரு? கொடுத்தது பாரத பிரதமர் நரேந்திர மோடிஜி அவர்கள். பெற்று தந்தது தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார். இந்த வரலாற்றை எந்த கொம்பனாலும் மாற்ற முடியாது. அதனால நீங்க செங்கலை தூக்கிட்டு அலைய வேண்டியதான். ஆனால் செங்கோல் இந்த முறை புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியாருக்கு தான் என்பதை தமிழ்நாட்டு மக்கள் தீர்மானித்து விட்டாங்க. நீங்க ஒரு செங்கலுக்கு பதிலாக 100 செங்கல் கூட தூக்கிட்டு போங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. மக்களுடைய இந்த தேர்தல் பரப்புரையில இங்கதானே இருக்கீங்க. நீங்க காலையில வாங்க, மேடையில பாருங்க, எழுதுங்க, ஒளிபரப்பு செய்யுங்க. கிருஷ்ணசாமி இவங்களா இருக்காங்க. அந்த மாதிரி உங்க ஆர்வத்துக்கும் உங்களுடைய நல்ல எண்ணத்திற்கும் நன்றி. எல்லாமே நல்லபடியா நடக்கும். வாங்க, நல்லதே நடக்கும். வெளியே போயிருக்காங்க. தேமுதிக வந்து இப்ப திமுக கூட்டணிக்கு போயிருக்காங்க. இது போல வந்து தொடர்ச்சியா ஒரு யூகத்துல கேள்வி கேட்டீங்கன்னா நாங்க என்ன சொல்றோம்? தேசிய ஜனநாயக கூட்டணியில இந்தியாவுக்கு தலைமை நம்ம பாரத பிரதமர் அவர்கள். அவருடைய தலைமையை ஏற்றுக்கொண்டு தமிழ்நாட்டில் புரட்சி தமிழர் எடப்பாடியோடைய தலைமையில தேசிய ஜனநாயக கூட்டணியில திமுக என்கிற ஒரு கொடுங்கோல் ஆட்சியை, சர்வாதிகார ஆட்சியை, மன்னர் ஆட்சியை முடிவுரை எழுத வேண்டும் என்று நினைக்கிற அனைத்து கட்சிகளையும் சிவப்பு கம்பளம் விரித்து வரவேற்பதற்கு தேசிய ஜனநாயக கூட்டணி தயாராக இருக்கிறது. அவரை பார்த்து கேளுங்க, அவர் விவரம் சொல்லுவாரு. இப்ப நான் இந்த விவரத்தை மட்டும் சொல்றோம். நான் தான் திரும்ப சொல்றேன், பரீட்சைக்கு போகும்போது எல்லாருமே பாஸ் ஆயிடணும், கடவுளே நான் படிச்ச கேள்வியா வரணும், எனக்கு ஈஸியா இருக்கணும், நான் பாஸ் ஆகணும் தான் போவாங்க. போகும்போது நீங்க மாணவர் பரீட்சை எழுதுற மாணவர்கிட்ட நீங்க சந்திச்சு கேட்டீங்கன்னா என்ன சொல்லுவாரு? இல்லைங்க, நான் ஃபெயில் ஆகிறதுக்கு தாங்க பரீட்சை எழுத போறேன். யாராவது சொல்லுவாங்களா? பரீட்சை எழுத போகும்போது பாஸ் ஆயிடுவேன் தான் சொல்லுவாங்க. அங்க போய் கேள்வியை சந்திச்சு பரீட்சை எழுதி அதுக்கப்புறம் தானே உங்களுடைய வண்டவாளம் தண்டவாளம் எல்லாமே உங்ககிட்டயே இருந்து பல பரீட்சை எழுதி பாஸ் ஆகி சிஎம் ஆனவர் வந்து இப்போ இருந்தவர் போனாதானே அம்மாவுடைய விசுவாசி தலைவரே. இப்ப அவரு வந்து சசிகலா மேடம் அவர் மேல தவறு இல்லைன்னு எல்லா பதவியும் இங்க அனுபவிச்சுட்டாரு. ஒரு தொண்டன் முதலமைச்சராக முடியும் என்பது. இப்ப நான் ஒரே ஒரு கேள்வி, அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துல அவர் வந்து இளைஞரணி செயலாளராக இருந்து, சேர்மனாக இருந்து, சட்டமன்ற உறுப்பினராக இருந்து, வருவாய்த்துறை அமைச்சராக இருந்து, பொதுப்பணித்துறை அமைச்சர் வந்து, நெடுஞ்சாலைத்துறை அமைச்சராக இருந்து 3 முறை முதலமைச்சராக இருந்தார். திமுகவில் ஓபிஎஸ் முதலமைச்சர் வேட்பாளராக அறிவிப்பாங்களா அப்படின்னு நீங்க கேளுங்க. அண்ணா திமுக சாமானிய தொண்டர்கள் அறிவிப்பாங்க, ஓபிஎஸ் அறிவிப்பாங்களான்னு கேளுங்க. அவங்க ஜனநாயகத்தில் அறிவிக்கிறது அவருக்கு அறிவிப்பாங்களா? இங்கதானே எல்லாமே அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துல தானே சார். என்ன துரோகம் சாமானியன முதலமைச்சரா வந்து ஜெயலலிதா வந்து அதை கொண்டு வந்தாங்க. ஆனா அவங்களுக்கு துரோகம் பண்ற மாதிரி இப்படி போயிருக்காரு. அது எப்படி சார் நீங்க பாக்குறீங்க? நீங்களே கேள்வி, நீங்களே நீங்களே. சார் ஓபிஎஸ் போனது யாருக்கு சார் பலம்? திமுக போனது யாருக்கு பலம்? அவர் போனது இப்ப போய் திமுக சேர்ந்தது திமுகவுக்கு பலவீனம், அண்ணா திமுகவுக்கு பலம். சூப்பர்.